இப்போ இர்ஃபான் ப்ரோ இருக்காரு. இப்போ ப்ரோ வந்து ஒரு ஈவெண்ட் போறாரு. ப்ரோ கேன் சார்ஜ் லேக்ஸ் ஃபார் ஈவெண்ட், ரைட் தானே? ஆமா தானே? நான் சார்ஜ் பண்றேன். டு பி ஆனஸ்ட் ஐ சார்ஜ். ஓகேங்களா? ஏன்னா இங்க எல்லாரும் கத்துக்கிறதுக்கு ப்ரூட்டலா இருப்போம். நான் சார்ஜ் பண்ணுவேன். நான் லேக்ஸ்ல சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டில கிடைக்காது, சர்வீஸ்லயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிசினஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கவங்க எல்லாருமே யூ கைஸ் ஆர் செலிபிரிட்டி. ஸோ யுவர் பிசினஸ் இஸ் செலிபிரிட்டி பிசினஸ். ஸோ உங்களோட டைமுக்கு யூ கேன் சார்ஜ், யூ கேன் சேஞ்ச் வாட்டர் வாட். எதை பொறுத்துனா நீங்க எந்த அளவுக்கு வேல்யூ அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்ற பொறுத்து. ஸோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிசினஸ் கத்துங்க. ஏன்னா நீங்க பண்றது ஒரு பிசினஸ் தான். இந்த டாபிக்கே வந்து கண்டென்ட் விசஸ் கம்யூனிட்டி, எது வந்து உங்களை வந்து $1 million கொண்டு போவோம் அப்படின்றது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இஸ் இட் யூசிங் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி $1 million கொண்டு போற போறோமா, இல்லை கண்டென்ட் கிரியேட் பண்ணி $1 million கிரியேட் பண்ண போறோமான்றதான் கொஸ்டின். கண்டென்ட் கிரியேஷன் ஆர்ட், ஓகேங்களா? பிசினஸ்ன்றது லாஜிக். ஆர்ட் ரெண்டு தான், சிம்பிள். ஒன்று லாஜிக், இன்னொன்று எமோஷன். ஓகேங்களா? ஆர்ட்ன்றது மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து எமோஷனல் தான். ஸோ ரியோ ப்ரோ இருக்காரு, இர்ஃபான் ப்ரோ இருக்கு. அப்படி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஆர்டிஸ்டாக இருப்போம். கரெக்டா? கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லுங்க, நீங்கள் வந்து எமோஷனலாக இருப்பீங்களா லாஜிக்காக இருப்பீங்களா? எமோஷன் தான் இருக்கும். என்ன எமோஷன் தான் ஆர்ட் வரும். இப்போ நான் வந்து ஒரு கதை எழுதுறேன்னா கதையில் எமோஷன் இருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் கம்ப்ளீட் லாஜிக். நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட் இல்லாமல் நடக்காது. எனக்கு எமோஷனலாக இருக்குப்பா, நான் இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் பார்க்க மாட்டேன், P&L போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? முடியாதுல்ல. பட் ஆர்டிஸ்ட் அதை பண்ணுவோம். இப்போ இது எது ஒர்க் ஆகுன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆர்ட் ஒர்க் ஆகாம, அதான் எமோஷன் ஒர்க் ஆகாம லாஜிக் ஒர்க் ஆகாமல் கேட்டால், பிஸ்னஸ்னா லாஜிக் ஒர்க் ஆகும், ஆர்ட்னா எமோஷன் தான் ஒர்க் ஆகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிரிட்ஜை தான் கண்டுபிடிக்கணுன்றது என் பாயிண்ட்டு.